الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் சங்கைக்குரிய புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தினுடைய முழு ஹைர் பரக்கத்துகளின் இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அதே போன்று இந்த ரமலானிலே முழுமையாக நோன்பு நோற்று அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்க்கையிலே சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள், உன்னதமானவர்கள் யார் என்று சொன்னால் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். வாழ்க்கையிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். சந்தர்ப்பம், அந்த வாய்ப்புகள் என்பது எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் அமைந்து விடாது. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதை குறித்து ஹதீஸிலே வருகிறது. ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார். பெருமானிடத்திலே சொல்கிறார். பெருமானாரும் அவருடைய விருந்து அழைப்பை ஏற்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். பெருமானாருக்கு பார்த்து பார்த்து அவர் உபசரிக்கிறார், விருந்து கொடுக்கிறார். அவருடைய அந்த உபசரிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமும் நிறைகிறது, வயிறும் நிறைந்து உள்ளம் குளிர்ந்து விட்டார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிறு நிறைந்து உள்ளம் குளிர்ந்து அந்த மகிழ்ச்சியான நிலையிலே பெருமானார் அந்த கிராமவாசியை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்பதால். இப்போதும் நமக்கெல்லாம் அந்த ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடாதா, பெருமானார் நம்மிடம் அந்த வார்த்தையை கேட்டு விட மாட்டார்களா என்ற ஆவல் நமக்கு இருக்கும். அந்த வார்த்தையை பெருமானார் கேட்கிறார்கள் அந்த கிராமவாசியை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்பதாக. அதற்கு அவர் சொல்கிறார், நாயகமே, நாக்கத்தும் யஹ்லிபுஹா நாக்கத்தும் பிரிஹ்லிஹா வா அனுசும் யஹ்லிபுஹா. எனக்கு ஒன்றும் பெருசாக வேணாம் நாயகமே, ஒரே ஒரு ஒட்டகம், நான் பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம், பால் கறப்பதற்கு ஒரு ஆடும் வேணும் என்பதாக சொல்கிறார். பெருமானார் கேட்டது அவர் ஆகிரத்தை குறித்து ஏதாவது கேட்பார், நம்ம கொடுத்து விடலாம், பஷாரத்தாக சொல்லிவிடலாம் என்பதாக பெருமானார் ஆவலோடு கேட்கிறார்கள். அவரோ எனக்கு ஒட்டகம் வேண்டும், ஆடு வேண்டும் என்பதாக தன்னுடைய துன்யாவுடைய நோக்கத்தை மையமாக வைத்து அவர் சொல்கிறார். அவருடைய இந்த பதிலை கேட்ட பெருமானார் சொன்னார்கள், அஜஸ்தான் தக்கூன மிஸ்ர அஜூசி பனி இஸ்ராயில். இஸ்ரவேல் காலத்திலே வாழ்ந்த அந்த மூதாட்டியை விட நீங்கள் பலகீனப்பட்டு விட்டீர்களா? அந்த மூதாட்டி கேட்ட அளவு கூட நீங்கள் கேட்கவில்லையே என்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அது என்ன இஸ்ரவேல் காலத்து மூதாட்டி? தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலே ஆட்சி செய்து கொண்டிருக்க அவருடைய கடைசி காலம். இஸ்ராயேல் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள். நபிமார்களை பொறுத்தவரை அவர்களிடத்தில் அனுமதி கேட்டுதான் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அப்படி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இறைவன் உங்களுடைய ரூஹை கைப்பற்றி வர சொன்னான் என்பதாக. அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பு அழைத்து விட்டால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னுடைய உடல் பைத்துல் முகத்தஸில் அடக்கப்பட வேண்டும் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்னுடைய எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால் என்னுடைய உடல் பைத்துல் முகத்தஸில் அடக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நபிமார்களுக்குள்ள ஒரு நியதி, ஒரு விதி, ஒரு சட்டம் என்னவென்று சொன்னார், அவர்கள் எங்கே வஃபாத் ஆகிறார்களோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும்.
இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் வாங்கப்படுகிறது. அந்த காலங்கள் கடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வருகிறது. அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் மிஸ்ரிலே இருக்கிறது. அந்த உடலை நீங்கள் பைத்துல் முகத்தஸில் கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் மூசாவுக்கு கட்டளை இடுகிறான். மூசா கேட்கிறார்கள், எங்கே அவருடைய கபர் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஊரில் உள்ள கிராமவாசிகள் மக்களிடத்தில் கேளுங்கள், கேட்டு அவருடைய உடலை எடுத்து நீங்கள் பைத்துல் முகத்தஸில் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சீடர்களும் அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் சென்று கேட்கிறார்கள். யாருக்குமே தெரியவில்லை. கடைசியாக விசாரித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரே ஒரு மூதாட்டிக்கு தெரிந்திருக்கிறது. அந்த சீடர்கள் எல்லாம் அந்த மூதாட்டியத்தில் வந்து கேட்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட அடக்கம் செய்யப்பட்ட இடம் உங்களுக்கு தெரியும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆமாம், எனக்கு தெரியும். அந்த இடத்தை கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். அப்போ அந்த மூதாட்டி கேட்கிறார், ஏன், என்ன காரணம், என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை விதித்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்து பைத்துல் முகத்தஸில் அடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வர சொன்னார்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மூதாட்டி சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட அந்த இடத்தை நான் காட்ட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆதாயம் இல்லாமல் நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வேண்டும், அதை இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்ல அந்த சீடர்கள் மூசாவிடம் வந்து சொல்கிறார்கள். சரி கேளுங்கள், அந்த மூதாட்டி என்ன கேட்கிறாரோ கொடுத்து விடலாம், கேளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மூதாட்டி சொல்கிறார், நான் சொல்லக்கூடிய அல்லது நான் காட்டக்கூடிய அந்த அடையாளத்தின் காரணமாக, அந்த இடத்தின் காரணமாக, அல்லது நான் சொல்லக்கூடிய அந்த அறிகுறியின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான வெகுமதி நாளை நான் சொர்க்கத்திலே மூசாவோடு இருக்க வேண்டும் என்பதாக ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். நான் அந்த இடத்தை காட்டுகிறேன், அதற்கு எனக்கு என்ன ஆதாயம், நான் மூசாவோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அந்த மூதாட்டி சொல்கிறார். இதை சீடர்கள் மூசாவிடத்தில் சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள். ஒரு வேலைக்கென்ற ஒரு கூலி இருக்கிறது, ஒரு இடத்தை காட்டுவதற்கு சொர்க்கத்தை எப்படி நான் கொடுக்க முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் குதிக்கிறார்கள். இறைவனிடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், மூசாவே, என்னுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதற்காக நீ என்ன வேண்டாலும் செய்யுங்கள். எனக்கு தேவை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் பைத்துல் முகத்தஸில் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்காக நீ என்ன வேண்டாலும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூதாட்டியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் கொடுத்த அந்த நிபந்தனைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தன்னுடைய புத்திசாலித்தனின் காரணமாக தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார் அந்த மூதாட்டி. ஒரு சின்ன இடத்தை காட்டி கொடுப்பதற்காக சொர்க்கத்தவே அவர்கள் விலை பேசினார்கள் என்று சொன்னால் அந்த புத்திசாலித்தனமாக தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். அதைத்தான் பெருமானார் அந்த சஹாபியை பார்த்து, அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னார்கள், அந்த மூதாட்டி செய்த அளவு கூட நீங்கள் செய்யவில்லையே, உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லையே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியினுடைய பலகீனத்தை, அவருடைய அந்த வாய்ப்பை தவறவிட்ட அந்த நிலையை அங்கே உணர்த்தி காட்டினார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. அதை நாம் அதன் மூலமாக இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வழியிலே அதை நாம் சரியான முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ரமலானை எப்படி பயன்படுத்துவது, ஏராளமான வழிகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு 5 விஷயங்களை விட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனோடு தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனோடு நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் அதிகமாக ஓதுவது என்பது அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதை போன்று. உங்கள் சக்திக்கு ஏற்ப இந்த ரமலானிலே ஒரு குர்ஆனோ 2, 3, 4 உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை குர்ஆனை ஓதி ஹதம் செய்யுங்கள். முதல் விஷயம். இரண்டாவதாக, சஹூருடைய நேரம். இந்த ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் 30 நாள் நாம் நோன்பு வைத்து விடுவோம். அந்த நோம்பிற்காக சஹூருடைய நேரத்திலும் இழந்து விடுவோம். அந்த சஹூருடைய நேரத்தில் நாம் எழுகிறோம் அல்லவா, வெறுமனமே சஹர் செய்வது மட்டுமல்லாமல் தஹஜ்ஜத்துக்காக குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜத்தை தொழுது விடுங்கள். மற்ற காலங்களில் தஹஜ்ஜத்துக்கு நாம் எழுவோமா தொழுவோமா என்பது தெரியாது. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் சஹருக்கு கட்டாயம் எழுந்து விடுவோம். அப்படி எழக்கூடிய அந்த வாய்ப்பை தஹஜ்ஜத்தோடு சேர்த்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நியத்து வையுங்கள், நான் சஹருக்கு எழுந்தால் தஹஜ்ஜத் தொழாமல் நான் சஹர் உணவு அருந்த மாட்டேன் என்ற நியத்தில் உறுதியாக என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜத்தை தொழுது விடுங்கள். மூன்றாவதாக, இஃப்தாருடைய நேரம். நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். ஆனால் அந்த இஃப்தாருடைய நேரம் என்பது இன்று நம்மிடத்திலே அது சரியான ஒரு வீண் விசேஷங்களில் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
அந்த கஞ்சியிலும் வடையிலும் போண்டாவிலும் நம்முடைய கவனம் இருக்கிறதே தவிர அந்த நேரத்தில் இறைவன் நம்முடைய துஆவை அங்கீகரிக்கிறான். கடைசி நிமிடங்கள் என்பது இறைவன் நம்மிடத்தில் உரையாடுகிறான். அந்த இடத்துல நாம் இறைவனிடத்தில் உரையாட வேண்டும், அவனிடத்தில் முனாஜாத் செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது. சஹரு கூட சில நாட்கள் தவறிவிடலாம், ஆனால் இஃப்தார் என்பது ஒரு நாள் கூட நமக்கு தவறாது. எனவே நம்முடைய தேவைகளை அந்த இடத்துல இறைவனிடத்தில் கேளுங்கள். நீங்கள் உங்கள் 30 கோரிக்கைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கையை நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை கேட்கின்ற பொழுது அது ஹலானதாகவும் இஹ்லாஸான முறையும் இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் இறைவன் துஆவை கபூல் செய்வான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே இஃப்தாருடைய நேரத்தை நீங்கள் துஆக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4வதாக, பகல் நேரத்திலே பள்ளியிலே அமர்ந்து வீண் பேச்சுக்கள் ஈடுபட்டு விடாதீர்கள். பள்ளியில் இருக்கிறது சொன்னால் குர்ஆன் ஓதுங்கள், திக்ர் செய்யுங்கள், ஏதாவது ஒரு அமலிலே ஈடுபட்டு விடுங்கள். ஏதாவது ஒரு இருவர் சேர்ந்து ஏதாவது ஒரு பேச்சை பேசுவோம், அது எங்கெங்கோ சென்று விடும். அதனால் நம்முடைய நோன்பும் நம்முடைய அமலும் அழிந்துவிடும். நம்மை அறியாமலேயே நம்முடைய அமல்கள் அழிந்து விட அது ஒரு காரணமாகிவிடும். எனவே ரமலானுடைய காலத்திலே பகலிலே பள்ளியில் சேர்ந்து அமர்ந்து பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கடைசியாக, தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதாக மட்டும் இருந்தால் நீங்கள் விழித்திருங்கள். இல்லை என்று சொன்னால் உறங்கி விடுங்கள். சஹூரை நிய்யத்தை வைத்து உறங்கி விடுங்கள். நான் தொழுவேன், துஆ செய்வேன், திக்ர் செய்வேன், இஸ்திக்பார் செய்வேன் என்ற அந்த இபாதத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் தராவீஹ்க்கு பின்னால் நீங்கள் விழித்திருங்கள். இல்லை என்று சொன்னால் சலாமத்தாக உறங்கி விடுங்கள். அந்த நேரத்திலே ஊர் சுற்றுவது, கூடி அரட்டை அடிப்பது என்ற சஹர் வரை விழித்திருந்து அந்த பொன்னான நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமாக அதிகமான நல்ல அமல்களை கொண்டு கழித்து அதன் மூலமாக இறை பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியவனாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.